ஏதோ நல்லது செய்யணும்னு நினைச்சேன். இத பாரு மீனாட்சி, நாம 4 பேருக்கு நல்லது செஞ்சா, நல்லது நினைச்சா நமக்கும் நல்லதே நடக்கும். என்னவோ சொல்ற. மா, அங்க பாரு. திரும்ப உன்கிட்ட காசு போடுங்க வந்திருக்கான். இதுக்குதான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். உங்க அம்மாவும் அப்பதாவும் அங்கதான் இருக்காங்க. சரி. இப்ப எங்க ஏதாவது வேலையா போறீங்களா? மா, சார் வெட்டி ஆபீசர். அவருக்கு ஊர் சுத்துறதும் ஊர் சுத்தி வம்பு பண்றதும் தான் ஃபுல் டைம் வேலை. மீனாட்சி சும்மா இரு. பரவாயில்லைங்க, பேசட்டும். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? என்ன விஷயம் தம்பி? என்னங்க, எனக்காக ஃபைன் கட்டினீங்கல்ல, அந்த காசு. ஐயோ வேணாம் தம்பி, நான் உன்ன திரும்ப கேட்கலையே. கொஞ்ச நேரத்திலே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். யாரை ஏமாத்தி வாங்கிட்டு வந்த? எனக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியம் இல்ல. மீனாட்சி, இப்படி மரியாதை இல்லாம பேசாத, சும்மா இரு. தம்பி நீங்களே வச்சுக்கங்க தம்பி. இல்லைங்க, சொந்தத்துக்குள்ள கடன் வாங்கலாம், ஆனா அதை திரும்ப கொடுத்துடணும். சும்மா எதையும் வாங்க கூடாதுல்ல. வாங்கின காசை திரும்ப கொடுத்தணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஓஹோ, உங்க அம்மா பேச்ச அம்புட்டு மதிக்கிறவனா நீ? இது மதுரைக்கே தெரியாது போலயே. இது பாரு, வீட்டு கடனை கட்ட வச்சிருந்த காசை நீ தூக்கிட்டு போனியே, அப்ப தெரியலையா உனக்கு? ஏய் மீனாட்சி, அவரே தேடி வந்து காசு திரும்ப கொடுக்கறாரு, நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, சும்மா இரு. மா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியல. சாரோட யோகியம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இவங்க சாதாரண குடும்பம் இல்லம்மா, வெல்தி ஃபேமிலி. என்னடி சொல்ற? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுமா. சரி, காசை கொடு. ஏய் மீனாட்சி, என்ன பண்ற? வாங்க நம்ம போலாம். இல்ல வாங்குறல்ல. ஏய் என்ன சொல்லிட்டு போறா? தேனு, என்னாச்சு? என்னாச்சு தேனு? ஏன் இப்படி வந்து நிக்கிற? சொல்லு தேனு, என்னாச்சு தேனு? ஏய் தேனு, ஏய் எதுக்கு அழுகுற? சொல்லு தேனு, என்னாச்சுன்னு சொல்லுமா? ஏய் தேனு, சொல்லு தேனு. அப்பா, மா மா, என்னமாச்சு? கோயிலுக்கு போறதானே சொல்லிட்டு போனீங்க? ஆமா, கோவிலுக்கு தான் போனோம். அங்க ஒரு சின்ன வேண்டுதல். வேண்டுதலா? ஆமா, கல்யாணம் ஆகி முடியறதுக்குள்ளே இம்புட்டு பிரச்சனை வருஷ கட்டி வந்துருச்சு. அதான் வாராகி அம்மன் கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணா தோஷ கேஷம் இருந்தாலும் கழிஞ்சிடும் சொன்னாங்க. அதான் அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கா. என்ன மதனி, ஏன் என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லவே இல்ல? ஏண்டா, எல்லாம் உன்னை கேட்டுதான் செய்யணுமா? இல்ல அப்பதா, அவளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா சொல்ற? அவளை கூட்டிட்டு போய் என்ன கல்லு மண்ண சுமக்க வச்சாங்க? சாமி விஷயம். இவ வரும்போது வீடு கைய விட்டு போக இருந்தது. நாம எல்லாரும் நடுத்தெருல நின்னோம், மறந்துட்டியா? அப்பதா, அதுக்கு தேனு என்ன பண்ணுவா அப்பதா?
ஒவ்வொருத்தங்களோட நேரம் தாண்டா ஒவ்வொரு வீட்டை ஆட்டி படைக்கும். சம்பந்தியம்மா சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தியம்மா வாங்க 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 உட்காருங்க. சம்பந்தி இந்தாங்க உள்ள கொண்டு போங்க. சரி நீங்க உட்காருங்க. இந்தாங்க குடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. மாப்பிள்ளையோட அப்பத்தா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா? சக்தி, அத்தை இருங்க, நான் இதை வந்துடுறேன். சரி.